அதிமுகவோடு கூட்டணியில தானே பாஜக இருக்கு. அந்த வாக்கு வங்கி ரீதியா வளர்ச்சி அடைறாங்கல்ல. இன்னைக்கு அவங்க வந்து ஒரு 30-40 இடங்களுக்கு குறையாம தான் நிக்க போறாங்க. அந்த இடத்துக்கு கொடுக்க போறாங்களா இல்லையா? அதிமுக 200 இடத்துல நிக்க போறாங்க. அவங்க 130-135 இடத்துல அவங்க சுருக்கி போறாங்க. மிச்ச இடம்லாம் பாஜக கொடுக்க போறாங்க. பாஜக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு, தாமரை சின்னத்தில் நிக்கிற கட்சிகளுக்கு ஆளுக்கு 2-3 கொடுத்துட்டு மிச்ச தொகுதியில் நிக்க போறாங்க. அவ்வளவு ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டு. நாளைக்கு பிஜேபி கிளம்புற அவ்வளவு ஓட்டு ஏடிஎம்கே. கிட்டத்தட்ட 70-80% அவங்க வாங்குற ஓட்டுல ஏடிஎம்கே தான் வரப்போகுது. அப்ப அந்த வாக்குகள் கூட தாமரைக்கு விழுந்த வாக்குகள் அவங்க கணக்காட்டுறாங்க. இந்த 4 பாஜக தலைமையில இங்க என்டிஏ கூட்டணின்னு ஒண்ணு அமைச்சாங்க. அதிமுகவோட கூட்டணி இல்லைன்றத முடிவுக்கு பிறகு அவங்க இந்த முடிவு எடுக்கிறாங்க. பாஜக தனித்து 11% தனித்து இருக்கிறாங்க. அவங்க கூட யாரா இருந்தா கூட்டணியாக 18% நாங்க வாங்கி கூட்டணி கட்சி யாரா இருந்தாங்க, அவங்கள யாரால போனாங்க? இது அதிமுக தான் அவங்களோட போனாங்க. முதல்ல தேமுதிக அவங்களோட இருந்தாங்களா இல்லையா? மற்ற பாமக இருந்துச்சா இல்லையா? மற்ற இவங்க ஓட்டு தானே பாமக வன்னி ஓட்டெல்லாம் பாஜக ஓட்டாக ஆகிப்போச்சு. தேமுதிக ஓட்டெல்லாம் பாஜக ஓட்டாக ஆகிப்போச்சு. அந்த பர்சன்டேஜ் அவங்க நேரடியான பாஜக ஓட்டு தனியாக நின்று என்ன காட்டணும்? பாஜக கட்சி